வயிறு சம்பந்தமான ரோகம் இருக்கா, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குங்களா, அல்சர்னால பார்த்தீங்கன்னா இதை சரியா சாப்பிட முடியல, நெஞ்சு குத்துல இருக்கு, உடல் முழுவதும் புடிப்பா இருக்குன்னு சொல்றீங்களா, கவலை விடுங்க. நான் சொல்ற இந்த மூலிகை உப்போடு சேர்த்து, நான் சொல்ற மூலிகையும் சேர்த்து நீங்க கேப்சூலை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளவே அற்புதமான ஒரு பலன் நீங்க கண்கூட பார்க்கலாம். அது என்ன மூலிகை, அதை நம்ம எப்படி செய்யறது, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நலமுடன் வாழ்வும் நேரில் அன்பந்த வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு வயிறு சம்பந்தமான ரோகங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வயிறு சம்பந்தமான ரோகங்களுக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஜீரண மண்டலம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது தான் அப்படி சொல்லலாம். இந்த ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும் போது இரைப்பை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது. இந்த இரைப்பை பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்னு சொன்னா அல்சர் கம்ப்ளைண்ட் வருது. இந்த அல்சர் என்ன ஆகுதுன்னா குன்மமா மாறுது. குன்மம்னா பார்த்தீங்கன்னா பெரிய ரோகங்களை கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த அல்சரா இருந்தாலும் சரி, குன்ம ரோகமா இருந்தாலும் சரி, இதிலே வரக்கூடிய நீண்ட நாளா இது தொடர்ந்து பயணம் பண்ணும்போது இதுக்கு பெரிய ரோகம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. அந்த பெரிய ரோகம் என்பது யாவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருப்பினும் அதை பற்றி நம்ம பேசுறதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அல்சர் சம்பந்தமான ரோகங்களுக்கு தான் நம்ம பேச போகிறோம். இந்த அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய சாப்பிட முடியாது. சாப்பிட்டாலும் 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு உபசமாயிரும். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் வேலை காரணமாக சரியாக சாப்பிட்றதில்ல, நேரம் கழித்து சாப்பிட்றது, அதிகமாக டீ காப்பி சாப்பிட்றது, சாப்பாடை மறந்துட்டு டீ காப்பி அதிகமாக எடுக்கிறது. இப்படி எடுக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு இரைப்பையில் நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். அப்படி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு தான் சித்தர்கள் நம்முடைய முன்னோர்களும் சரி, சித்தர்களும் ஞானிகளும் அற்புதமாக பயன்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய கையில் இருக்கிறது தான் பிரண்டை. இதில் பல பிரண்டைகள் உண்டு. எந்த பிரண்டை எடுத்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உண்டு தான். அந்த பிரண்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஊர் பகுதியில், கிராம பகுதியில் எந்தெந்த பிரண்டை இருக்கோ அந்த பிரண்டையை நீங்கள் சட்னியாவோ அல்லது இந்த பிரண்டையை எடுத்து நிழலில் காய வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா எரிக்கணும். எரித்து உப்பு எடுத்துக்கணும். இந்த பிரண்டையை உப்பு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோ நம்ம பச்சை பிரண்டை எடுக்கணும். இதை நல்லா காய வைக்கணும். இதை கொளுத்தணும். கொளுத்திட்டு நீங்கள் மழை தண்ணியில் இதை கொட்டி கலக்கணும். கலக்கிட்டு மேலே இருக்கிற அந்த கழிவெலை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா கொதிக்க 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 லாஸ்ட்டில் ஃபைனலில் உப்பு நமக்கு வரும். அந்த உப்பை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணோன்னா கழுவத்தில் போட்டு நல்லா மைய அரைச்சி ஒரு புடம் போட்டு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நம்ம சேர்த்தக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் திருபாலாசுரணம். தேவகைப்படி ஒரு 50 கிராம் போடுறீங்க அப்படின்னா திருபாலாசுரணம் ஒரு 50 கிராம், பிரண்டை உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் போடணும். பிரண்டை சூர்ணம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் போடணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் கேப்சூலாக பண்ணிக்கலாம். கேப்சூலாக பண்ணி காலையில் 1 மட்டும் உள்ளுக்கு நீங்கள் போட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட அல்சர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வயிறு சம்பந்தமான ரோகமாக இருந்தாலும் சரி, இந்த பிரண்டை உப்போடு சேர்த்து இந்த சூர்ணத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான ரோகங்கள் வரவே வராது. அப்போ வயிறு சம்பந்தமான ரோகங்கள் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தகுந்த நேரத்தில் சாப்பிட்றதில்ல, நிறைய டீ காப்பி குடிக்கிறது, இந்த உடல் மேலே நம்ம அக்கறைப்படாத போது வயிறு சம்பந்தமான ரோகங்கள் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த உடலில் நம்ம அக்கறை காட்டாத போது நமக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துடுது. அல்சர் குன்மமாக மாறுது. குன்மம் தான் கேன்சராக மாறுது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அப்போது ஆரம்ப காலத்து கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அல்சரையை நம்ம உடலில் இல்லாமல் குணமாக்கிக்கினா கண்டிப்பாக கேன்சர் சம்பந்தமான ரோகங்கள் வரவே வராது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக இது சட்னியாகவோ பிரண்டை உப்பாகவோ பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்களும் இதை தான் செஞ்சுருக்கிறாங்க, நம்முடைய சித்தர்களும் இதை தான் செஞ்சுருக்காங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.